மாதந்தோறும் ஃபர்ஸ்ட் சண்டே அன்று கிரியாஸில் நாம் வாங்கும் அனைத்து பொருட்களுக்கும் எக்ஸைட்டிங் ஆஃபர்ஸ் அண்ட் கிஃப்ட்ஸ். விமான நிலையங்கள், கல்வி நிறுவனங்கள், அரசு அதிகாரிகள் மற்றும் பிரபலங்களுக்கு 2023 ஆண்டு முதல் 2025 ஆண்டு வரையிலான காலகட்டத்தில் 1500க்கும் மேற்பட்ட போலி வெடிகுண்டு மிரட்டல் மின்னஞ்சல்களை அனுப்பி போலீசாருக்கு தலைவலியாக இருந்த நபரை போலீசார் அதிரடியாக கைது செய்திருக்கிறார்கள். அவரிடம் நடத்திய விசாரணையில் பல திடுக்கிடும் தகவல்கள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. முந்தைய ஆட்சியின் போது சென்னையின் முக்கிய பள்ளிகளுக்கு அரசியல்வாதிகளின் பெயரில் இமெயில் மூலம் மர்ம நபர் ஒருவர் அடிக்கடி வெடிகுண்டு மிரட்டல் விடுத்து வந்தார். இதனால் போலீசார் சம்பந்தப்பட்ட பள்ளிகளுக்கு எச்சரித்த போது பெற்றோர்கள் தங்களது குழந்தைகளை அழைத்துக் கொண்டு அலறியடித்துக் கொண்டு ஓடினர். இப்படி 2 ஆண்டுகளாக பள்ளிகள், காவல் ஆணையர் அலுவலகம், விமான நிலையங்கள் என பல்வேறு முக்கிய இடங்களில் அந்த நபர் வெடிகுண்டு மிரட்டல் விடுத்து வந்தார். டார்க் வெப் மூலம் இதனை நிகழ்த்தி வந்ததால் போலீசாருக்கும் குற்றவாளியை பிடிப்பதில் சிரமம் இருந்து வந்தது. தான் அனுப்பிய ஒரு போலி வெடிகுண்டு மிரட்டல் மின்னஞ்சலுக்கு அந்த மர்ம நபர் தவறுதலாக தனது சொந்த மின்னஞ்சல் முகவரியில் இருந்து பதில் அனுப்பியுள்ளார். அந்த டிஜிட்டல் தடயத்தை பிடித்து தொழில்நுட்பங்களை மீறி போலி நபரை காவல்துறையினர் துல்லியமாக கண்டறிந்திருக்கிறார்கள். அடையாளம் உறுதியானதை அடுத்து கடந்த 6 மாதங்களாக அவரது நடவடிக்கைகளை புலனாய்வு அமைப்புகள் தீவிரமாக கண்காணித்து வந்தன. மேலும் நாடு முழுவதும் உள்ள அனைத்து விமான நிலையங்களுக்கும் லுக் அவுட் சர்க்குலர் அனுப்பப்பட்டிருந்தது. இதன் விளைவாகவே அவர் சென்னை வந்திறங்கியதும் கைது செய்யப்பட்டார். கைதான நபர் திருநெல்வேலி மாவட்டம் அம்பாசமுத்திரத்தைச் சேர்ந்த ஷரத் சுப்பிரமணியன் சங்கர் என்பதும் அமெரிக்காவின் டெக்சாஸ் மாநிலத்தில் உள்ள ஆஸ்டின் நகரில் வசித்துக் கொண்டு அங்குள்ள ஒரு மென்பொருள் நிறுவனத்தில் பணியாற்றி வந்ததும் தெரியவந்தது. இதுபோன்ற செயலில் ஈடுபட்டது ஏன் என ஷரத்திடம் போலீசார் விசாரணை மேற்கொண்ட போது பல அதிர்ச்சி தகவல்கள் வெளியே வந்தன. பல்வேறு அரசு தேர்வுகள் எழுதி வந்த ஷரத்திற்கு அதில் வேலை கிடைக்காததால் பணம் கொடுத்தால்தான் வேலை கிடைக்கும் என்று எண்ணியுள்ளார். இதனால் கடந்த திமுக ஆட்சியை பழிவாங்குவதற்காக ஒவ்வொரு திமுகவின் முக்கிய நிர்வாகிகளின் பெயர்களை வைத்துக் கொண்டு வெடிகுண்டு மெயில் விடுத்து வந்தது தெரிய வந்தது. SV சேகர் தொடர்ந்து திமுகவிற்கு ஆதரவாக கருத்துக்களை தெரிவித்ததால் அவரது வீட்டிற்கு வெடிகுண்டு மிரட்டல் விடுத்ததாக ஷரத் வாக்குமூலம் அளித்துள்ளார். ஷரத்துடன் படித்த கல்லூரி பேராசிரியை ஒருவர் பணத்தை கொடுத்து அண்ணா பல்கலைக்கழகத்தில் வேலைக்கு சேர்ந்த ஆத்திரத்தில் அண்ணா பல்கலைக்கழகத்தில் மட்டும் 50க்கும் மேற்பட்ட முறை வெடிகுண்டு மிரட்டல் விடுத்ததாகவும் ஷரத் தெரிவித்துள்ளார். நன்றாக படித்தாலும் தனக்கு உரிய வேலை கிடைக்காமல் அமெரிக்காவிற்கு வேலைக்கு சென்று மென்பொறியாளராக வேலை பார்த்து வந்துள்ளார். சைபர் கிரைமில் PhD செய்த ஷரத் மாட்டாமல் இருக்க பல டெக்னிக்குகளை பயன்படுத்தி வந்துள்ளார். ஷரத் திருமணமாகி விவாகரத்து பெற்றதும் தெரிய வந்துள்ளது. கைது செய்யப்பட்ட ஷரத் கோட்டை காவல் நிலையத்தில் ஒப்படைக்கப்பட்டு பின்னர் நடுவர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு நீதிமன்ற காவலில் சிறையில் அடைக்கப்பட்டார். பாலிமர் செய்திகளுக்காக செய்தியாளர் கதிரவன். மாதந்தோறும் ஃபர்ஸ்ட் சண்டே அன்று கிரியாஸில் நாம் வாங்கும் அனைத்து பொருட்களுக்கும் எக்ஸைட்டிங் ஆஃபர்ஸ் அண்ட் கிஃப்ட்ஸ். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.